திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். அருளம்மாள் குடும்பத்தினர் தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. 1849 ஆண்டில் ரோமை நகரம் பகைவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டது. அப்போது இத்தாலியில் இருந்த இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்ட கரிபால்டி அந்த நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார். பசி, தாகம், துன்பம், மரணம் இவை தவிர உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. இந்த நாட்டை காப்பாற்ற, நாட்டை நேசிக்கின்ற அனைத்து இளையோரும் என்னோடு இணையுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். இத்தகையதோர் அழைப்பையும் இயேசு பேதுருவுக்கு கொடுக்கிறார். என்னை பின் செல். என்னை பின் செல் என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இது வாழ்வு முழுவதும் அந்த இறைவனை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அடையக்கூடிய துன்பங்கள், ஏமாற்றங்கள் இவை அடங்கிய ஒரு பயணம். இதே அழைப்பை இறைவன் அன்னை மரியாவுக்கு கொடுத்தார். இது எங்கனம் ஆகும் என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு ஆபத்தான அழைப்பு. இருந்தாலும் இடர்வரினும் தொடர்ந்து இறைவனை பின் செல்வேன் என்று இறுதி வரையிலும் இறைவனை பின் சென்றவர்தான் நமது அன்னை மரியா. இந்த முதல் சனிக்கிழமை வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய நாம் அந்த அன்னையைப் போலவே இறைவனுடைய அழைப்பை ஏற்று உறுதியாக அந்த அழைப்பில் நிலைத்திருந்து இறுதி வரையிலும் அதன்படி வாழ தேவையான அருளுக்காக நாம் மன்றாடுவோம். இறைவனை நாம் முழுமையாக பின் செல்ல தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20, மேலும் 30 முதல் 31 வரை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான்
சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நேர்மையாளர் திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதி தருகின்றன. பல்லவி. ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதி தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி. ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 வசனங்கள் 20 முதல் 25 வரை. பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின் தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின் தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 12வது நூற்றாண்டிலே பவநந்தி என்கிற முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலுக்கு நன்னூல் என்று பெயர். இந்த நன்னூலானது மாணவர்களை தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் என்று
3 வகையாக பிரித்து காட்டுகிறது. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் நீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் இயல்புடையது அன்னப்பறவை. அதுபோல ஆசிரியர் கூறுகின்ற நல்லவற்றை எடுத்துக்கொண்டு தீயவற்றை தள்ளிவிடுகிற மாணவர்கள் தலை மாணவர்கள் எனப்படுவர். தன்னை வளர்ப்பவர் சொல்லித் தருகிற சொற்களை மட்டும் சொல்லுகிற இயல்புடையது கிளி. அதை போன்று தானாக முயன்று புதியவற்றை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது இடை மாணவர்களுடைய இயல்பாகும். பொத்தல் குடத்தில் ஓட்டை குடத்தில் நீர் நிரப்பினால் அது ஓட்டை வழியே நீரை ஒழுகவிட்டு வெறும் குடமாகிவிடுவது போல ஆசிரியர் கற்பித்தவற்றை கேட்டவுடன் மறந்து விடுகின்ற வகையை சார்ந்தவர்கள் கடை மாணாக்கர்கள். சில மாணவர்கள் வழக்கமாகவே பள்ளிகளில் கல்லூரிகளிலே மிக துடிப்போடு உற்சாகத்தோடு இருப்பார்கள். எதற்கும் அவர்கள் முன்னால் இருப்பார்கள். அதிக வெளிச்சத்தில் இருப்பார்கள். அவரைத்தான் ஆசிரியர்களும் அதிகமாக பயன்படுத்துவார்கள். சில மாணவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், மென்மையான குணமுடையவர்கள், எப்பொழுதும் அவர்கள் பின்னணியில்தான் இருப்பார்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் இயேசு தனது 2 மாணவர்களை பற்றி பேசுவதை வாசிக்க கேட்டோம். பேதுரு மற்றும் யோவான். பேதுரு உணர்ச்சி வசப்படுகின்ற ஒருவராக, எதையும் சொல்வதற்கு முந்திக் கொள்பவராக இருப்பவர். ஆனால் யோவான் மிகவும் அமைதியானவராக, பாசமானவராக, எப்பொழுதும் சற்று மறைவாகவே இருக்கக்கூடிய இயல்பு உடையவர். பேதுருவுக்கு தலைமை பொறுப்பு அளிக்கப்படுகிறது. இயேசு அவரை பார்த்து என்னை பின் செல் என்கிறார். ஆனால் யோவானுக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை. ஆனால் யோவானுடைய நிலை என்ன என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். முதலாக யோவானின் அனுபவம். இயேசுவோடு யோவானும் யோவானோடு இயேசுவும் கொண்டிருந்த நெருக்கமான உறவை, இயேசு அன்பு செய்த சீடர், இயேசுவின் மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தவர் போன்ற சொற்றொடர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. யோவானும் தனது முதல் திருமுகத்திலே, முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே கூறுகிறார், நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். இதை சொல்வதன் வழியாக இயேசுவுக்கும் யோவானுக்கும் இடையே இருந்த அந்த உறவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அனுபவம் தான் ஒருவரை அன்புக்கும் செயலுக்கும் இட்டு செல்லும். இந்த அனுபவத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது. அனுபவம் பெறாத ஒன்றை பற்றி நாம் பேசுவதும் எழுதுவதும் கடினம். யோவான் இயேசுவையும் அவரது அன்பையும் அனுபவித்தவர் என்பதால் அவரது அன்பையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அவரால் முடிந்தது. தான் கண்ணால் கண்டதை, தான் காதால் கேட்டதை, தொட்டு உணர்ந்ததை பற்றி மட்டுமே யோவான் சான்று பகர்கிறார். பேதுரு இயேசுவிடம் தனக்கு தலைமை பொறுப்பு இயேசு தந்த பிறகு யோவானை பற்றி கேட்கிறார். ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும்? இவரும் என்னை போல உம்மை பின்தொடர்ந்து இறப்பாரா என்பதுதான் அவருடைய ஒரு ஐயம். இயேசு கூறுகிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு என்ன? இதன்படியாக நாம் யோவான் இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தனக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, வழக்கமாகவே நம்முடைய கிறிஸ்தவ மறையிலே, கத்தோலிக்க மரபிலே இயேசுவுக்காக உயிர் நீத்தவர்களைத்தான் மறை சாட்சிகள் என்றும் புனிதர்கள் என்றும் அழைப்பார்கள். ஆக பேதுரு இயேசுவுக்காக தன் உயிரை, இரத்தத்தை சிந்தி சான்று பகர்ந்தார். ஆனால் இறப்பதால் மட்டுமல்ல, சரியான வாழ்க்கை வாழ்வதாலும் நாம் இயேசுவுக்கு சான்று பகரலாம் என்பதற்கு யோவான் நமக்கு எடுத்துக்காட்டு. நாமும் அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிய வேண்டும்,
இயேசு அனுபவத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தை பிறருக்கு நாம் தர வேண்டும். இவ்வாறு நாம் யோவானைப் போல சீர்மிகு வாழ்வால் இயேசுவுக்கு சிறப்பான சான்று பகர்வோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அழைக்கும் இறைவனுடைய குரலை கேட்டு அவர் பணி செய்ய அவரை பின் செல்ல தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் குடும்பத்தினர் தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி